என்னப்பா வேணும்? அண்ணே, ரயில்வே ஸ்டேஷன் வரையும் போகணும். சரி உட்கார். சரி போலாமா? ஆமா, எங்க போறீங்க? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நாங்க லெஃப்ட் போகணும். நீங்க எந்த பக்கம் போகணும்? எங்களை ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கி விட்டா போதும். ஓஹோ, ரயில்வே ஸ்டேஷனா? எதுக்கு இந்த நேரத்துக்கு? 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. நாங்க கார்ல வரும்போது சின்ன ட்ரபிள் ஆயிடுச்சு, அதனால தான் உங்ககிட்ட லிஃப்ட் கேட்டோம். உங்க 2 பேரையும் பார்க்கும்போது வீட்டை விட்டு ஓடி வந்த மாதிரி தெரியுது. கடைசியில் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதுல? பொண்ணை கூட்டிக்கிட்டு ஓடுறியா என்ன? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எங்க வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால தான் உங்ககிட்ட லிஃப்ட் கேட்டோம். உங்களுக்கு அப்படி சந்தேகமா இருந்தா எங்களை இங்கேயே இறக்கி விட்டுறலாம். ஐயோ, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அப்புறம் எங்க போவ? நாங்க திருச்சி வரையும் போக வேண்டியிருக்கு. அப்போ வண்டி எங்க இருக்கு? எங்க வண்டியை மெக்கானிக்க வந்து எடுத்துட்டு போக சொல்லிட்டோம். நான் சும்மா ஒரு கெஸ்ல சொல்றேன். உங்க முகத்தை பார்த்தா ஏதோ ஒரு பெரிய இஷ்யூல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கு உங்க 2 பேருக்கும். அவங்க என்னடானா ஒன்னும் பேச மாட்டேங்கிறாங்க. இல்ல நீங்க காதலிச்சு வீட்டை விட்டு வந்ததா எனக்கு தோணுது. என் அருமை நண்பா, நீங்க சொல்ற இடத்துல நான் கொண்டு போய் விட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு எனக்கு என்ன உறவு இருக்க போகுது? சொல்லணும்னு விருப்பம் இருந்தா சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனைனா நான் உங்களுக்கு கை கொடுக்க மாட்டேனா என்ன? ஏதாவது ஹெல்ப் வேணுமா? உண்மையான விஷயத்த முதல்ல சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க.
என்ன இவ்வளோ லேட்டாக வந்திருக்க நீ? இதான் அந்த பொண்ணா? ஆமாம், இதான் அந்த பொண்ணு. ரொம்ப அழகா இருக்கா போல இருக்கு. சரியா சொன்னேன். ஏண்டா எவ்வளவு பணம் தேரும்டா? பிஸ்னஸ் முடிஞ்சாதான் அதுவும் தெரியும். நீ அவனை கூப்பிட்டியா இல்லையா? கூப்பிடணும், அதுவும் சாயங்காலம் கூப்பிடலான்னு இருக்கேன். பெருசா ஒன்றும் இல்லை, 5 லட்சம் போதும். ஏய், என்ன உன் புத்தி கெட்டு போச்சா? இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணுக்கு வெறும் 5 லட்சம் கேட்க போறியா? பாம்பேல 50 லட்சத்துக்கு மேல போவா. நீ அவனை கூப்பிட வேணாம், வேற ஒரு டீம் இருக்கு, நான் அவங்கள கூப்பிடுறேன். நீ கவலைப்படாத, இவளை வச்சு நாம ஒரு பெரிய பணக்காரன் ஆயிரலாம். நீ ஏதாவது பண்ணு. ஆமா, நீ இவளை எங்க இருந்து தூக்குன? வழியில பார்த்தேன், டிராப் பண்றேன்னு சொல்லி வண்டியில ஏற்றி கூட்டு வந்துட்டேன். குளோரோஃபார்ம் அதிகமா கொடுத்துட்டியா? அதெல்லாம் அதிகம் கொடுக்கல, கொஞ்சம் கம்மியாக தான். நான் போய் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். டேய், சூப்பர் ஃபிகர்டா. ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்க. ஹலோ ஹலோ. டேய், சொல்றா. பாஸ் வந்து பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேனாரா? பரவாயில்லையா ஆளு? டேய், சத்தியமா என்கிட்ட இல்லடா. இல்லைன்னா நான் எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பேன்ல. டேய், எப்படியாவது பாருடா, ஒரு 2-3 நாளைக்கு நான் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துட்றேன்டா. பாஸ்கிட்ட வாங்குறத பற்றி இல்லை, அவர்கிட்ட வாங்கினா ரொம்ப தொல்லையாக போயிடும், உனக்கு தெரியாதுல்ல. சரி, நான் பார்க்குறேன். சரி, இப்போ ஹாஸ்பிட்டலில் சுச்சுவேஷன் எப்படி? ஹாஸ்பிட்டல் கதை ஏன்டா கேட்குற? என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் தொடச்சி கொடுத்தாச்சு. இப்போ என் கையில் ஒரு பைசா கூட இல்லைடா. நீ என்னதான் சொல்லு, இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலெல்லாம் காசை தாண்டா பிடுங்குறானுங்க. நீ எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுறா, இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதடா ப்ளீஸ். அக்கம் பக்கத்தில் உனக்கு தெரிஞ்ச கடைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட ஒரு 5000 ரூபா வாங்கினா கூட என் பிரச்சனை இப்போதைக்கு தீந்துரும்டா. கொஞ்சம் கேட்டு பாடுறா. என் கையில் இப்போ சுத்தமாக காசு இல்லை, அதனால தானே கேட்குறேன். எப்படியாவது கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுறா. நீ ஒரு வேலை பண்ணு, அந்த விவேக்கை கூப்பிட்டு பாரு. யாரு விவேக்? அதான்டா உன் கம்பெனியில் வேலை செய்யறானே, அவங்கிட்ட வேணா கேட்டு பாரு நீ. சரி, கூப்பிட்டு பாரு, மறக்காம விவேக். யாரை பத்தி சொல்ற? டேய், அந்த கேஷியர் விவேக தாண்டா சொல்றேன். ஓ, அவனா? சரி, நான் அவங்ககிட்ட கேட்டு பார்க்குறேன், என்ன சொல்கிறானோ என்னமோ. சரி, நீ அவங்ககிட்ட கேட்டு பாரு. சரி, நான் அவங்ககிட்ட கேட்டு பார்க்குறேன். ஓகேடா, ஓகேடா, வச்சிடவா? சரிடா. சரி.